நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து சற்று இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அவர் இறங்கி வந்த மாதிரி தெரியல. அன்புமணி ராமதாஸ் இங்க வந்திருக்காரு. அவருடைய நிலைப்பாட்டுல இருந்து என்ன முன்னேற்றம் தெரியுது? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு? முன்னேற்றத்தினுடைய அறிகுறியாதான் இருவரும் சந்தித்து பேசியோம். முன்னேற்றம் இல்லாம சந்திக்க முடியுமா? ஒரு தீர்வு நோக்கி இல்லாம சந்திக்க முடியாது. அப்ப பேசியாச்சு. ஒரு பெரிய மாநாடு, வெற்றிகரமான மாநாடு. அந்த மாநாட்டில் ஐயா சென்னை அன்புமணி எல்லாம் பேசினாங்க. கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகு நேற்று சந்திச்சாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே. நேரில் சந்திச்சு பேசுறதே நல்ல அறிகுறி தான். அந்த அறிகுறி மனசில் இல்லாம பேச முடியாது. அதனால பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அதனால நல்ல முன்னேற்றம் இருக்கு. இப்போ கூட ஐயாட்ட பேசிட்டு தான் வர்றோம். முன்னேற்றத்தினுடைய அதனால நல்ல செய்தியை சொல்லுவாங்க. சென்னை அன்புமணின்னு சொல்லுவாங்க. இரண்டு பேர் இருக்காங்க துரோகிகள். என்ன வந்து கேளுங்க, இதை பத்திலாம் சொல்லி 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 செய்தி பெருசாக்காதீங்க. இது கட்சியில் நடக்கிற சார். கேளுங்க, அதாவது பிரச்சனையா முதல்ல நான் வெளியில பேசுறதே தவறு பேசக்கூடாது. கட்சிக்குள்ள இருக்குது. கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி. குடும்பத்தை போய் பெருசாக பேசக்கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால் நான் எதிர்பார்க்கறது எல்லாரும் எதிர்பார்க்க, நீங்களும் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒற்றுமையாக வேகமான வளர்ச்சின்னு தான் இருக்குன்னு எதிர்பார்த்தவரை மற்றதெல்லாம் எதுவுமே நினைக்கிறேன். அதுக்குண்டான அதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். சந்திச்சது மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அடுத்த கட்டமாக வேகமா நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு சரியான முறையில வந்து பேசிக்கல அப்படின்றதும் அதெல்லாம் தவறு. அதாவது சார், அவரு டாக்டர் ஐயாவை அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறதுக்கு உள்ள பார்க்கவே இல்லையாம. ஒரு நிமிஷம், 3 மணி நேரம் இரு தலைவர்களும் 3/4 மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. வெளியில இப்படி செய்தி பரப்பி விட்டா எப்படி? அதெல்லாம் யாராவது திட்டமிட்டு வேணும்னு இதை பெருசுபடுத்துறதுக்காக சொல்ற செய்தியை தவிர எப்படி பேசுற மனசு இல்லாம அவர் வருவாரா? பேசுற மனசு இல்லாம அவர் சந்திச்சு பேசுவாரா? இது வதந்திகள். இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கு, அறிகுறி இருக்கு, நல்ல செய்தியா ரெண்டு பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.